முதல்வர் ஒன் டு ஒன் சொல்லிட்டு இப்ப நிர்வாகிகளை தொடர்ச்சி சொல்லிட்டு அதையும் நீங்க பல கட்சிக்காரர்கள் விமர்சனம் பண்றாங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க. அவரு ஒன் டு ஒன் நடத்தட்டும். ஆனா மக்கள்கிட்ட ஒன் டு ஒன்னா இல்லையே. மக்கள்கிட்ட ஒன் டு ஒன் இப்ப மாணவர்களை பார்க்கல. தமிழறிஞர்கள் நமது பாரதியாரின் வீடு சிதலமடைந்திருக்கிறது. செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒன் டு ஒன் அவர்கள்ட்ட நடத்தணும். அங்கன்வாடி ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்களுக்கு தேர்தல் வெற்றி மட்டும்தான் காரணம். அதுக்கு தான் ஒன் டு ஒன். ஆனால் ஒன் டு ஒன் சந்திப்பு யாரிடம் நடத்த வேண்டும்? போராடி கொண்டிருக்கும் மருத்துவர்கள் யாத்திரை கிளம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். எதுவும் நடக்கலன்னு. செவிலியர்கள் 14,000 செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சரே போய் மருத்துவர்களை தேடக்கூடிய நிலைமையில இன்னைக்கு தமிழகத்தில் சுகாதாரத்துறை இருக்குது. ஆக அப்படி இருக்கும்போது ஒன் டு ஒன் தயவு செய்து மக்களிடம் ஒரு ரோட் ஷோ போகாம போராடுகின்ற மக்களிடம் ஒன் டு ஒன் நடத்தினா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். வனத்துறை அமைச்சர் மிருகங்களால குழந்தைகள் கொல்லப்படுறதுனா இயல்பான ஒரு காரியம் தான், இதுக்கு நாங்க ஃபண்ட் கொடுத்துறோம் அப்படி பேசியிருக்காரு. இதை விட கொடூரமாக மிருகத்தனமாக ஒரு கருத்தை சொல்லவே முடியாது. ஆக இவங்க ஆட்சியில எது நடந்தாலும் இது இயல்பானது. ஆக யானை வந்தா இயல்பானது, பூனை வந்தா இயல்பானது என்றால் அதை கட்டுப்படுத்துவதற்கு உங்க வீட்டில் யாரையானு புலி அடிச்சுட்டு போச்சுன்னா உடனே புலி அடிக்கிறது தானே, புலிக்கு குணம் அடிக்கிறதான்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? நம்ம இதிலிருந்தே அது சேகர்பாபுவா இருக்கட்டும், ரகுபதியா இருக்கட்டும், அதே மாதிரி வனத்துறை அமைச்சராக இருக்கட்டும், எல்லாரும் மிக மிக மோசமாக ஒரு கருத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அதில் ஒரு 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 இருமாப்பு தெரிகிறது என்பதை தான் நான் இங்கே சொல்ல வேண்டும். இந்த வழக்கு விசாரணை இல்லை, மிக வேதனையாக இருக்கிறது. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் கூட தங்களது பேட்டியில் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு போதை தலைநகரமாக தமிழகம் மாறி வருகிறது என்று. இன்னைக்கு இப்ப பாக்குறேன் வாட்ஸ்அப்ல நாமெல்லாம் இப்ப சொல்லுவாங்க பிள்ளைங்கெல்லாம், நம்ம சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணா உடனே சாப்பாடு கிடைக்கிறது அப்படின்னு இல்லாம இன்னைக்கு வாட்ஸ்அப்ல போதை பொருட்கள் ஆர்டர் பண்ணா போதை பொருட்கள் வீடு தேடி வருகிறதாம். இவங்க வீட்டுக்கே மதுவை கொண்டு கொடுக்கலான்னு மகிழ் மன்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்கள் தானே இவங்க. சில மாவட்டங்களில் மகிழ் மன்றங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று முதலமைச்சரை போதைக்கு பாதை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். வேற எந்த மாநிலத்திலும் நடக்காத ஒன்று. மணமகிழ் மன்றங்கள் போதை இடங்களில் டாஸ்மாக்கு உயர்நீதிமன்றம் படிப்படியாக குறைப்பீர்களே என்று சொன்னதை இல்லை குடிப்பதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று படிப்படியாக கூட குறைக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும்.